காரைக்குடியில் 95 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட சாலை பாரம்பரியத்தின் பெருமையை வெளிப்படுத்துகிறது. அந்த சாலையை பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. காரைக்குடி ரயில் நிலையத்திலிருந்து தேவக்கோட்டை நீதிமன்றத்துக்கு செல்வதற்காக போடப்பட்ட சாலை இது. சென்னையிலிருந்து வழக்கு விசாரணைக்காக ஆங்கிலேய அதிகாரிகள் தேவக்கோட்டை நீதிமன்றத்துக்கு வருவது வழக்கம். காரைக்குடிக்கு ரயில் மூலமாக வரும் அவர்கள் பின்னர் தேவக்கோட்டைக்கு சாரட் வண்டியில் செல்வார்கள். அவர்களின் பயண வசதிக்காக 1931ஆம் ஆண்டு இந்த சாலை போடப்பட்டது. இதன் பின்னர் தேவக்கோட்டை நீதிமன்றத்துக்கு சாரட் வண்டியில் செல்லும் போது ஆங்கிலேய அதிகாரிகள் இந்த வழியைத்தான் பயன்படுத்தி வந்தனர். கடுக்காய், கருவேலம்பட்டை, சுண்ணாம்பு, கருப்பட்டி போன்ற பொருட்களால் போடப்பட்டது இந்த சாலை. கனரக வாகனங்கள் இச்சாலையை பயன்படுத்தினாலும் இந்த சாலை உறுதித்தன்மையை இழக்காமல் இருந்தது. இருந்தாலும் காரைக்குடி நகராட்சியின் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் குழாய் பதிப்பு, கழிவுநீர் கால்வாய் சரி செய்தல், சாலை விரிவாக்கம் போன்ற பல்வேறு ஒப்பந்த பணிகளால் சாலை சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள தொன்மையான சாலைகளில் முதன்மையான சாலை நம்ம காரைக்குடியில் இருக்கிற இந்த சாலை. இந்த சாலையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த சாலை இருக்கின்ற ஊரில் வசிக்கின்றோம் என்பதுதான் நமக்கு பெருமை. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இடையத்திலிருந்து ரயில்வே நிலை வரை அந்த சாலை உள்ளது. அந்த சாலையை பாதாள சாக்கடை என்ற பெயரில் உடைத்து நொறுக்கிக் கொண்டிருக்கும் போது பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சாலையை பாதுகாத்து வைத்திருக்கிறோம். இந்த சாலையை பிரதான சாலையை அறிவிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரிடம் நேரிலே மகஜரை கொடுத்திருக்கிறோம். ரோடை போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் யார் போட்டாங்கன்னே தெரியும். அந்த மாதிரி நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோடு. அது நினைவு சின்னமா இருக்கு. அது போயிட்டு இப்போ நம்ம டெம்பரவரியாக உள்ளவங்க உடச்சி கிடச்சி எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு இப்போ பாதாள சாக்கடை போட்டாங்க. அதுவே ஒன்றும் சரி கிடையாது. பாரம்பரியமிக்க இந்த சாலையை அதன் தன்மை மாறாமல் சீரமைத்து பராமரிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் செய்தியாளர் நாசர்.